வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்ல பயங்கரமா பரபரப்பா போகுதுங்க. நேத்து நான் சொன்ன மாதிரி நம்ம செந்திலுக்கு ஒரு பக்கம் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சாலும் அவங்க அப்பா பாண்டியன் வந்து பயங்கர கோவத்துல இருக்காரு. நான் செந்தில் வந்துட்டு நீங்க ஒரு நல்ல அப்பா இல்ல, நீங்க எந்த விஷயமே எனக்காக பண்ணலன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல உடனே நம்ம பாண்டியன் அதுக்கப்புறம் கோமதி எல்லாருமே ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. கோமதி மீனா கூட பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேசி எல்லாமே இப்போ ஓகேவா போனாலும் நம்ம செந்தில் வந்து சரி என்னதான் பேசினாலும் நம்ம அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் எதனாலும் ஆபீஸ்க்கு போகணுன்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும் நம்ம அப்பா வந்து அதாவது இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே இப்படி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம செந்தில் மைண்ட்ல ஃபுல்லா இருந்தாலும் பாண்டியன் கிட்ட போய் பேசும் போதெல்லாம் பாண்டியன் வந்து பயங்கரமா இது பண்றாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ரொம்பவுமே பயங்கரமா போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாண்டியன் கிட்ட வந்துட்டு செந்தில் வந்து இதுவே உங்ககிட்ட 10 லட்சம் கிட்ட தான் நீங்க கொடுத்துருப்பீங்கன்னு சொல்றீங்க, ஆனா நம்ம சும்மா விளையாட்டுக்கு தான் கதிர் அன்னைக்கு வந்துட்டு வேலை காசு கொடுத்தா வேலை கிடைச்சிரும் இருப்பான்னு சொல்லும் போது நீங்க அவ்வளவு பேச்சு பேசுறீங்க. டிக்கெட் எல்லாம் வந்து பின்னாடி எடுக்கிறீங்க, சினிமா டிக்கெட் நீங்க எப்படிப்பா எனக்கு கொடுக்குறீங்கன்னா ரொம்பவுமே இன்னுமே நம்ம பாண்டியனுக்கும் அதுக்கப்புறம் செந்திலுக்கும் வாக்குவாதமா போகுது. ஸோ இது அப்பா பையன் வாக்குவாதமா தான் பயங்கரமா போகுது. இதெல்லாம் கேட்டு நம்ம கோமதி அதுக்கப்புறம் கதிர் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக்கு. செந்தில் நீயா இப்படி பேசுற, இப்படி பேசாத அப்பாவன்ற மாதிரி எல்லாருமே பயங்கர ஷாக்கு. ஸோ அப்கமிங் சீரியல்ல கண்டிப்பா இதே விஷயம் நல்லா பெருசா போகும். அதுக்கப்புறம் நம்ம செந்திலும் மீனாவும் கண்டிப்பா வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஸோ இந்த எபிசோட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.